ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் லெக்சர். ஸோ நம்ம போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆல்கஹால் அந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இதோட நேமிங்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம். நாமன்கிளேச்சர் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்கஹால், the common name of an alcohol is derived from the common name of the alkyl group and adding the word alcohol to it. For example, CH3OH is methyl alcohol. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்கஹாலோட காமன் நேம் என்னது அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆல்கேன் எடுத்துக்கிட்டேன்னா அதோட ஆல்கேன் நேம், இப்போ உதாரணத்துக்கு CH3 அப்படிங்கிறது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா மீத்தேன்ல இருந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ CH4 அப்படின்னா என்னது அப்படின்னா மீத்தேன். இப்போ நான் இதுல இருந்து நான் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் என்னது அப்படின்னா மீத்தைல். ஓகேவா? பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா OH குரூப் இருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்மலா உங்களோட ஆல்கைல் நேம் அப்படியே எழுதிட வேண்டியதான், மீத்தைல். பின்னாடி OH இருக்கிறனால நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஆல்கஹால். இவ்வளவுதான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மெத்தில் ஆல்கஹால். இப்போ இதே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்க, இப்போ CH3 பாண்ட் CH3 இதோட பேர் என்னது அப்படின்னா ஈத்தேன். அப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம்? CH3 பாண்ட் CH2 பாண்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எத்தில் அப்படின்னா நான் இதே எத்தில்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு OH சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம ஆல்கஹாலை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நான் அதில் OH சேர்க்கிறேன். அப்போ இதோட காமன் நேம் என்னது அப்படின்னா எத்தில் ஆல்கஹால். ரொம்ப ஈஸி. ஓகேவா? அவ்வளோதான். According to IUPAC system, the name of an alcohol is derived from the name of the alkane from which the alcohol is derived by substituting E of the alkyl with the suffix OL. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது அப்படின்னா காமன் நேம். ஓகேவா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயூபேக் நேமை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நான் மீத்தேன் அப்படின்னு எடுத்தேன் பார்த்தீங்களா? அப்போ மீத்தேன்ல அந்த கடைசி இருக்கிற ஈயை ரிமூவ் பண்ணிட்டு OL ஆட் பண்ணணும். ஆல்கஹாலுக்கு வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா OL அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் வேர்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ இது என்னவா மாறிடும் அப்படின்னா மெத்தனால், எத்தனால் அந்த மாதிரி மாறும். நம்ம அந்த எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம். The position of the substituents are indicated by numbers. For this, the longest chain carbon parent chain is numbered starting at the end nearest to the hydroxy group. The position of the hydroxy group and the other substituents are indicated by using the numbers of carbon atom to which these are attached. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மெத்தனால் எப்படி எழுதணும், எத்தனால் எப்படி எழுதணும்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ மேலே எழுதியிருக்கிறது வந்து காமன் நேம். ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து காமன் நேம். இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கிறதெல்லாம் காமன் நேம். இதுவும் காமன், இதுவும் காமன் நேம். நம்ம என்ன எழுதலை அப்படின்னா ஐயூபேக் நேம் எழுதலை. இப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஐயூபேக் நேம் எழுதணும். ஸோ இது எங்க இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னா மீத்தேன்ல இருந்து தான் வந்திருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கடைசி இருக்கிற ஈயை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா OL போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதோட நேம் எப்படி மாறிடும் அப்படின்னா மெத்தன், கடைசி வேர்டு என்ன போடுறேன் அப்படின்னா OL. ஓகேவா? மெத்தனால் அப்படின்னு போடுறேன். அப்போ இது என்னவா மாறிடும் அப்படின்னா ஐயூபேக் நேமா மாறிடும். அப்போ ரெண்டாவது ஒன்று இதுக்கு என்ன வரும் நீங்களே கெஸ் பண்ணுங்க. இந்த இதுக்கு என்ன வரும்னு. ஸோ இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா எத்தில் வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஈத்தேன்ல இருந்து வந்திருக்கு. அப்போ ஈத்தேன்ல இருந்து கடைசி ஈயை ரிமூவ் பண்ணிட்டு என்ன வேர்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா OL ஆட் பண்ணணும். ஏன் OL ஆட் பண்றோம்? ஏன்னா நம்ம ஆல்கஹாலை பத்தி படிக்கிறோம். ஆல்கஹால் வந்துச்சு அப்படின்னா OH வேர்டு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் எழுதுனா அப்படின்னா எத்த என் அந்த ஈயை ரிமூவ் பண்ணிட்டு என்ன வேர்டு போடணும் அப்படின்னா OL போடணும். ஓகே, OL எத்தனால். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இதோட ஐயூபேக் நேம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இப்போ நான் கொடுக்குற ஸ்ட்ரக்சருக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட காமன் நேமையும் எழுதணும், அதோட ஐயூபேக் நேமையும் எழுதணும். ஓகேவா? ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் தரேன். CH3, CH2, CH2 ஈஸியானது தான் தரேன். ஓகேவா? ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் தர்றேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா CH3, CH3 OH. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெண்டு இதை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட காமன் நேம் எழுத ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிருப்பீங்க. செகண்ட் எக்ஸாம்பிளில் மேபி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நீங்கள் நாமன்கிளேச்சர் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கும். இல்லைனா கொஞ்சம் அந்த இடத்துல
ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்ப்போம் 1 2 3 கார்பன் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 கார்பன் இருக்கு. அப்போ இங்க தெளிவா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா 3 கார்பன் சிஸ்டம். அப்போ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன். அப்போ இதோட பேரண்ட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா ப்ரோப்பேன்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா காமன் நேம் எழுதுறேன். காமன் நேமை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகேவா, காமன் நேமை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஆல்கைல் எழுதுவோம். ப்ரோப்பைல் ஆல்கஹால். இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதோட காமன் நேமை நீங்க எங்கேயும் ப்ரோப்பைல் ஆல்கஹால்னு எழுத முடியாது. ஓகேவா, ஏன்னா இங்க நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இதுவும் ஒரே காமன் நேம்ல எழுதணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ரெண்டுத்துக்கு நம்ம கண்டிப்பா ஒரே நேம் கொடுக்கவே முடியாது. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா இது பிரைமரி, ஏன்னா இந்த OH அட்டாச் ஆன கார்பன் வந்து ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, ஆனா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ இங்க வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று செகண்டரி ப்ரோப்பைல் ஆல்கஹால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு ஃபேமஸான நேம் என்னது அப்படின்னா ஐசோ ப்ரோப்பைல் ஆல்கஹால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இங்க என்ன வந்துடும் அப்படின்னா ஐசோ ப்ரோப்பைல் ஆல்கஹால். ஐசோப்ரோப்பைல் எப்படி கண்டுபிடிக்கணும், ஐசோப்ரோப்பைல், ஐசோபியூட்டைல், ஐசோபென்டைல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஈஸியா ஒரு ட்ரிக் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க இதை எதில் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோரின் சாப்டர் பிளேலிஸ்ட் வந்துருக்கும். அதுல நாமன்கிளேச்சர் வீடியோல நீங்க இதை பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம என்ன எழுதிட்டோம் அப்படின்னா காமன் நேம் எழுதிட்டோம். ரெண்டாவது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஐயூபேக் நேம் எழுதணும். இப்போ ஐயூபேக் நேம் எழுதும் போது ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. ஐயூபேக் நேம் எழுதும் போது நீங்க வந்து பொசிஷனையும் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதான் அந்த பேரால கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் நம்பரிங் பண்ணேன் அப்படின்னா OHக்கு முடிஞ்ச அளவு லோவஸ்ட் நம்பர் வரணும். ஸோ 1 2 3 இந்த மாதிரி நம்பர் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு OH தான் இங்க ஃபங்க்ஷனல் குரூப். OH ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவு அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா லோவஸ்ட் நம்பர் இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா 1 இங்க கொடுக்கறது கரெக்டா இருக்கும். ஏன்னா இதை நான் லாங்கஸ்ட் செயினா கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அப்போ இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நீங்க ப்ரோப்பேன் 1 ஆல் அப்படின்னு போடலாம். இப்போ உதாரணத்துக்கு ப்ரோப்பேன் 1 ஆல் இந்த மாதிரியும் நீங்க போடலாம். இல்லைன்னா 1 ப்ரோப்பனால் இப்படியும் எழுதலாம். இதுல நீங்க எதை எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. அந்த முதல்ல 1. ஓகேவா, இது சரியா வரமாட்டுக்கு. அதாவது 1 ப்ரோப்பனால். ஓகேவா, நீங்க எப்படி வேணாலும் எழுதியிருக்கலாம். ப்ரோப்பேன் 1 ஆல்னு எழுதினாலும் கரெக்ட் தான், இல்ல 1 ப்ரோப்பனால்னு எழுதினாலும் கரெக்ட் தான். அப்ப இந்த இடத்துல இங்க இருக்கிற நம்பர் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த பொசிஷனை தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போ செகண்ட் ஒனுக்கும் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் பண்ற தப்பு நான் என்னன்னு சொல்றேன், இங்க 1 2ன்னு போட்டுருவோம். அதாவது இதை ஸ்ட்ரெயிட்டா இப்படி பார்த்துட்டு இருப்போம். அப்படி பார்க்க கூடாது. ஏன்னா OHக்கு பக்கத்துல இருக்கிற கார்பனுக்கு தான் நம்பர் 1 போடணும் அப்படின்லாம் கிடையாது. OHக்கு முடிஞ்ச அளவு லோவஸ்ட் நம்பர் தான் வரணுமே தவிர 1 தான் வரணும் அப்படின்னு ரூல் கிடையாது. அப்போ நம்பரிங் ஆக்சுவலா அங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு 1 2 3. ஏன்னா இங்க லாங்கஸ்ட் செயின் வந்து 3 மெம்பர் செயின். இன்னொன்று நிறைய பேர் லாங்கஸ்ட் ஸ்ட்ரெயிட் செயின் ஒன்னே ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட் செயின் அப்படின்னா நீங்க பிரான்ச்சுக்கு போகக்கூடாது. அதாவது இது ஸ்ட்ரெயிட் செயின் தான். ஓகேவா, நான் வந்து இப்படி போகல, இந்த மாதிரி தான் போகக்கூடாது. ஸோ இப்படி நான் கண்டிப்பா போகலாம். இதுதான் என்னோட லாங்கஸ்ட் செயின். ஓகேவா, அப்போ இந்த நேரம் OH வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா 2வது பொசிஷன்ல இருக்கு. அப்ப இதோட ஐயூபேக் நேம் என்ன வரும் அப்படின்னா ப்ரோப்பேன் 2 ஆல் இல்ல அப்படின்னா 2 ப்ரோப்பனால் இந்த மாதிரி வரும். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட ஐயூபேக் நேம். நீங்க இதுல ரெண்டுல எது போட்டாலுமே கரெக்ட் தான். ஓகே, சரி. ஸோ இதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொசிஷன் ஆஃப் த சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆர் இண்டிகேட்டட் பை நியூமரல்ஸ். நியூமரல்ஸ் அப்படின்னா இந்த நம்பர்ஸ். ஓகேவா, ஃபார் திஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின் பேரண்ட் செயின் இஸ் numbered starting at the end nearest to the hydroxy group. The position of OH group and the other substituents are indicated by the using the number of carbon atom to which these are attached. For naming polyhydride alcohol, the E of an alkyl is retained and the ending OL is multiplicative prefix di, tri, etc. before OL. இப்போ இங்க பாருங்க, இந்த பொசிஷன் ஆஃப் இது நம்ம பார்ப்போம், இந்த இதெல்லாம் பார்ப்போம், பாலி இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இங்க ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா 2 OH இருக்கு. அதாவது இந்த இடத்துலயும் ஒரு OH அட்டாச் ஆயிருக்கு, இந்த இடத்துலயும் ஒரு OH அட்டாச் ஆயிருக்கு. அப்போ வந்து 2 OH அட்டாச் ஆயிருக்கு. அப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டை அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம்.
இஸ் நேம்ட் அஸ் ஈத்தேன் 1,2 டயால். ஸோ இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நமக்கு வந்து முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈயை ரிமூவ் பண்ணோம், ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணலை அப்படின்னா ஈயை என்ன பண்ணல அப்படின்னா ரிமூவ் பண்ணலை, அந்த ஈயை அப்படியே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொசிஷன் ரெண்டையும் மென்ஷன் பண்ணிட்டு டையால் அப்படின்னு போடுறாங்க. இப்போ நான் இன்னொரு இது வரைஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க வரைஞ்சிருக்கிற காம்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது CH3 பாண்ட் CH3 இதுதான் என்னது அப்படின்னா ஈத்தேன், ஓகேவா? ஈத்தேன். இப்போ நார்மலாக நம்ம வந்து இப்படி எழுதும்போது, அதாவது ஒரே ஒரு OH போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு OH மட்டும் நான் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈயை ரிமூவ் பண்ணிட்டோம். ஈத்தேன்ல இருக்கிற ஈயை ரிமூவ் பண்ணோம். இந்த ஈயை ரிமூவ் பண்ணிட்டு தான் என்ன வேர்டு போட்டோம் அப்படின்னா எத்தனால் OLன்னு போட்டோம். ஆனால் ஒருவேளை ரெண்டு இது இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சைடு கிடையாது, ரெண்டு ஆல்கஹால் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னவாயிருது அப்படின்னா நம்ம வெறும் OLன்னு போட முடியாது, டையால் அப்படின்னு தான் போடணும், ஓகேவா? இப்போ என்ன ஆயிருது அப்படின்னா இந்த ஈத்தேன்ல இருக்க அந்த கடைசி ஈயை நம்ம ரிமூவ் பண்ணவே இல்லை, ஈத்தேன். இப்போ இதை நம்பர் பண்ணுவோம் 1 2. ஓகே, இந்த இடத்துல OH வரும். ஓகே 1 2. அப்போ நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா மொதல் பொசிஷன்லயும் ஒரு OH இருக்கு, ரெண்டாவது பொசிஷன்லயும் OH இருக்கு. இன்னொன்று லாங்கஸ்ட் செயினே இந்த 2 கார்பன் தான், ஓகேவா? அப்போ ஈத்தேன் தான் இதோட பேரண்ட். அப்போ எந்தெந்த பொசிஷன்லாம் நமக்கு இது இருக்கு OH இருக்கு அப்படின்னா ஈத்தேன் 1,2 ரெண்டு OH இருக்கனால நான் என்ன வேர்டு யூஸ் பண்றேன் அப்படின்னா டையால் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க. CH2 CH2. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன காம்பவுண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 3 OH இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ லாங்கஸ்ட் செயின் என்ன எடுப்பீங்க? 3 மெம்பர் ரிங்கு தான் எடுத்தாகணும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரிங் பண்ணுங்க. ஸோ 1 2 3. இதோட பேரண்ட் ஃபர்ஸ்ட் என்னது? 3 கார்பன் சிஸ்டம், மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன். அப்போ இதோட 3 கார்பன் சிஸ்டம் அப்படிங்கிறனால ப்ரோப்பேன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஈயை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம். ப்ரோப்பேன் எந்தெந்த கார்பன்லலாம் OH இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஸோ 3 இதுலையும் இருக்கு, 3மே இண்டிகேட் பண்ணணும். எத்தனை OH இருக்கு அப்படின்னா 3 OH இருக்கு. அப்போ டை ட்ரை, ஓகேவா? அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரையால், அவ்வளோதான். ஸோ ப்ரோப்பேன் 1,2,3 ட்ரையால். ஸோ இந்த நேம் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ட், ஓகேவா? ஸோ உங்கள் புக்கில் வந்து ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூபேக் நேம், காமன் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக மொதல் 3 தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஓகேவா? மெத்தில் ஆல்கஹால், N-ப்ரோபைல் ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், இந்த 3மே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் எதை தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பியூட்டைல் ஃபேமிலி. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா பியூட்டைலில் மட்டுமே எத்தனை வேரியன்ட் இருக்குன்னு பாருங்க. என் பியூட்டைல்னு ஒன்று இருக்குது, செகண்டரி பியூட்டைல்னு ஒன்று இருக்குது, ஐசோ பியூட்டைல்னு ஒன்று இருக்குது, டெர்ஷரி பியூட்டைல்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்துக்குமே வேற வேற ஐயூபேக் நேம் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பியூட்டைல் அப்படின்னா கார்பன் எத்தனை சிஸ்டம் அப்படின்னா பியூட்டேன் அப்படின்னா 4 கார்பன் சிஸ்டம், ஓகேவா? அப்படின்னா இதில் வந்து 4 கார்பன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை நான் வரைகிறேன். ஸோ CH3 CH2 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 OH, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வரைகிறேன் 1. இப்போ இங்க நீங்க OH பார்த்தீங்க அப்படின்னா OH எந்த சைடு இருக்கு அப்படின்னா இந்த சைடு இருக்கு. இப்போ நேம் வந்து நம்பரிங் வந்து 1 2 3 4 இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 2 3 4ன்னு பண்ணலாம். ஏன்னா லாங்கஸ்ட் செயின் வந்து இதுதான், ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவு OHக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா லோவஸ்ட் நம்பர் இருக்கணும். அப்போ எங்க இருந்து தான் நம்பர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சைட்ல இருந்தா நம்பர் பண்ண முடியும். நம்பரிங்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காமன் நேம் முடிச்சிருவோம். ஸோ காமன் நேம் என்ன சொல்லுது அப்படின்னா இது பியூட்டேன்ல இருந்து வந்தனால பியூட்டைல், இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடணும். பின்னாடி ஆல்கஹால் இருந்தனால நான் என்ன வேர்டு எழுதுறேன் அப்படின்னா ஆல்கஹால், பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்னோட காமன் நேம் எழுதிட்டேன். காமன் நேம் எழுதியாச்சு. இப்போ நான் ரெண்டாவது என்ன எழுதணும் அப்படின்னா ஐயூபேக் நேம் எழுதணும். இப்போ ஐயூபேக் நேம் எப்படி எழுதலாம் அப்படின்னா அந்த பியூட்டேன் அந்த ஈயை கட் பண்ணிட்டு அந்த பொசிஷன் போட்டு நம்ம எழுத போறோம், ஓகேவா? இப்போ இது பியூட்டேன் அப்படிங்கிறனால பியூட்டேன் ஈயை ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல OH இருக்கிறனால 1 போட்டுட்டு நான் என்ன வேர்டு யூஸ் பண்றேன் அப்படின்னா OL அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றேன், ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஐயூபேக் நேம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்க சால்வ் பண்ண தான் இது உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும், ஓகேவா? இப்போ இந்த பியூட்டைல் ஆல்கஹால் என்னவாகவும் எழுதலாம், 1 பியூட்டைல் ஆல்கஹால்னு எழுதலாம்,
இல்லைனா என் பியூட்டைல் ஆல்கஹால்னு எழுதலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படிங்கிறனால யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ காமன் நேம்ல வந்து நீங்க 1 பியூட்டைல் ஆல்கஹால்னு எழுதிருக்கலாம், இல்ல பியூட்டைல் ஆல்கஹால்னு எழுதிருக்கலாம், இல்லைனா என் பியூட்டைல் ஆல்கஹால்னு எழுதிருக்கலாம். எல்லாமே சேம் தான். ஸோ இந்த கேஸ்ல என்ன கிடையாது அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஓகே. இப்போ நம்ம அடுத்த ஸ்ட்ரக்சருக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம பியூட்டேனை ஸ்ட்ரெயிட் செயினா வரைஞ்சோம். ஆனா அந்த ஸ்ட்ரெயிட் செயினா வரைஞ்சி நம்ம OH எங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். அப்ப இந்த கார்பனும் ஆக்சுவலா இந்த கார்பனும் சேம் கார்பன். அப்போ இது ரெண்டையும் நான் என்ன டைப் அப்படின்னு சொல்லலாம்? ஏ டைப், சிமிலர் டைப்னு சொல்லலாம். ஆனா இந்த 2 கார்பனும் வேற. இது ரெண்டும் சிமிலர் டைப். அப்ப இது ஒரு பி டைப், இது ஒரு பி டைப். அப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுல இருந்து ஏதோ ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா OH சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்பரிங் பண்ணும்போது எந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணணும்? நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ண அப்படின்னா 1 2 3 4. தேர்ட் பொசிஷன்ல என்ன வரும் அப்படின்னா OH வரும். அதே இது 1 2 3 4 இந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ண அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ல OH வரும். ஸோ இது இப்போ நான் எதை சூஸ் பண்ண போறேன்? ஓகேவா? இப்போ நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா லோவஸ்ட் நம்பர் வரதான் சூஸ் பண்ணுவேன். அப்போ 1 2 3 4 இந்த மாதிரி வந்துடும். அப்போ இதை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமன் நேம் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் காமன் நேம், அதுக்கப்புறம் தான் IUPAC நேம் எழுதுறேன். ஓகேவா? ஸோ காமன் நேம் எழுதுவோம். காமன் நேம் என்ன அப்படின்னா இது செகண்டரி. ஏன் செகண்டரி அப்படின்னு சொல்றேன்? அதாவது OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ நான் இதை என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா செகண்டரி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். ஓகேவா? இதுக்கு பேர் செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். இப்போ IUPAC வருவோம். IUPAC பொறுத்த வரைக்கும் பொசிஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக எழுதணும். அப்போ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ப்ரோப்பேன், அந்த ஈயை ரிமூவ் பண்ணிட்டேன், டு ஆல். ஓகேவா? ப்ரோப்பேன் டு ஆல். இதுதான் என்னது அப்படின்னா இதோட IUPAC நேம். சில பேர் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இப்படியும் எழுதுவாங்க, ப்ரோப்பனால். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? சில பேர் நம்பரை வந்து முன்னாடி போட்டு பழகிருப்பாங்க. சில பேர் நம்பரை எங்க பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நேமுக்கு நடுவில் எழுதுவாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ப்ரோப்பேன் 2 ஆலும் எழுதியிருக்கலாம், இல்லை 2 ப்ரோப்பனாலும் எழுதியிருக்கலாம். ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா ஐசோ பியூட்டைல் தான் எழுத போறேன். இப்போ ஐசோ காம்பவுண்டை எப்படி எழுதணும் அப்படின்னு நான் லைட்டா உங்களுக்கு ஒரு இது சொல்லி தரேன். ஐசோ பியூட்டைல் நான் இப்போ வரையணும். அப்போ ஐசோ எப்படி வரையணும் அப்படின்னா பியூட்டைல் அப்படின்னா 4 கார்பன் சிஸ்டம். அப்போ அதுல இருந்து ஒன்று மைனஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ 1 2 3 ஒரு இதை மைனஸ் பண்ணிட்டு 3 கார்பன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கார்பன் மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மைனஸ் பண்ண ஒரு கார்பன், அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா 2வது கார்பனுக்கு மேல வரைஞ்சிருங்க. அவ்வளவுதான். இப்போ OH எங்க போடணும் அப்படின்னா டெர்மினல்ல கொண்டு OH போடணும். இப்போ இதே இது ஒருவேளை எனக்கு ஐசோ பென்டைல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நான் இதை ஒரே ஒரு தடவை சொல்லி தரேன் உங்களுக்கு. பென்டைல் அப்படின்னா 5 கார்பன் சிஸ்டம். அப்போ 5ல இருந்து 1 கழிச்சிருங்க. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 கார்பனை ஸ்ட்ரைட்டா போட்டுருங்க. மிச்சம் இருக்கிற ஒரு கார்பனை 2வது கார்பனுக்கு மேல இப்படி போட்டுடணும். இப்போ OH எங்க போடணும் அப்படின்னா கடைசி இருக்கிற கார்பன்ல நீங்க OH போடணும். அப்போ ஐசோ ஹெக்சைல் அப்படின்னா ஹெக்சைல்னா 6. ஓகேவா? அப்போ 6ல 1 கழிச்சா 5. அப்போ 1 2 3 4 5. 2வது கார்பன் மேல மிச்சம் இருக்கிற ஒரு கார்பனை போட்டுருங்க. OH எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரிக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க இது வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. மீதி எல்லாத்தையும் ஹைட்ரஜனை ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணுங்க. இங்கே CH3, இங்கே CH3, இங்கே வந்து CH வரும். அதே மாதிரி இங்கே CH2OH. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் காமன் நேம் எழுதுவோம். காமன் நேம் தான் நம்ம இப்போ சொன்னது ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். இதான் இதோட காமன் நேம். ஓகேவா? இப்போ IUPAC நேம் நல்லா கவனிங்க. IUPAC நேம்ல தான் இப்போ நிறைய பேர் இதுலலாம் தப்பு பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரெயிட் செயின் என்னது? அதான் என்னோட கேள்வி. இதோட ஸ்ட்ரெயிட் செயின் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இதோட ஸ்ட்ரெயிட் செயின் வந்து இதுதான் இதோட ஸ்ட்ரெயிட் செயின். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த கார்பன் ஸ்பீசிஸ் தான் இதோட ஸ்ட்ரெயிட் செயின். அப்போ மேல இருக்கிறது என்ன ஆகாது அப்படின்னா இந்த கார்பன் என்ன ஆகாது அப்படின்னா செயின்ல வராது. நீங்க இப்படி எடுக்கலாமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஏன்னா OH நீங்க செயின்ல வந்து லிங்க் பண்ணி தான் ஆகணும். நான் இப்படி செயின் எடுத்தேன் அப்படின்னா OH வந்து மெயின் பிரான்ச்ல அட்டாச் ஆயிருக்காது. ஸோ OH ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் மெயின் பிரான்ச்சில் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. எப்படி நேம் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நேம் பண்ணலாம். 1 2
3 இந்த மாதிரி நேம் பண்ணலாம். அப்படி நேம் பண்ணோம்னா செகண்ட் பொசிஷன்ல மீத்தேல் வரும், தேர்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் வரும். அதே இது நான் இந்த மாதிரி நேம் பண்ணேன் அப்படின்னா 1 2 3 நேம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல OHும் செகண்ட் பொசிஷன்ல CH3யும் வரும். அப்போ இதுதான் பெஸ்ட் அப்படின்னா OHக்கு சின்ன நம்பர் வர்றது தான் பெஸ்ட். அப்போ எங்க இருந்து நேம் நம்பர் பண்ணுவோம் அப்படின்னா 1 2 3. இன்னொன்று இந்த குரூப்புக்கு பேர் CH3 வந்து சப்ஸ்டியூட்டா இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னா மீத்தைல். ஓகேவா, அந்த குரூப்புக்கு பேர் மீத்தைல் சப்ஸ்டியூவன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஐயூபேக்ல எழுதும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, மொதல் வந்து சப்ஸ்டியூவன்ட் எழுதணும். சப்ஸ்டிடியூவன்ட் பின்னாடி தான் என்ன நேம் வரும் அப்படின்னா பேரண்ட் செயின் வரும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டியூவன்ட் தான் வரும், அதுக்கப்புறம் தான் பேரண்ட் செயின். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூவன்ட் எழுதுனேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா 2 மீத்தைல், ஏன்னா ரெண்டாவது பொசிஷன்ல தான் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸோ 2 மீத்தைல், அதுக்கப்புறம் என்னது பேரண்ட் செயின் என்னது ப்ரோப்பேன். ஓகேவா, ப்ரோப்பேன் 1 ஆல். ஓகேவா, இல்லைனா 2 மீத்தைல் ப்ரோப்பனால்னு போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ உங்கள் புக்கில் செக் பண்ணிடுவோம். அதை இந்த போட்டிருக்காங்க 2 மீத்தைல் ப்ரோப்பேன் 1 ஆல். ஸோ ஐசோபியூட்டைல் ஆல்கஹாலுக்கு வந்து நம்ம எழுதுனது தான் வந்திருக்கு. ஐசோபியூட்டைல் ஆல்கஹாலுக்கு 2 மீத்தைல் ப்ரோப்பேன் 1 ஆல். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் ஒன்று மிச்சம் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். கடைசியாக இருக்கிறது என்னது அப்படின்னா டெர்சரி, அதையும் வரைஞ்சிருவோம். CH3 CH3 OH, இதுதான் கடைசி பாசிபிலிட்டி. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா OH இங்கே இருக்கு. OH அட்டாச் ஆன கார்பன் ஆக்சுவலாக எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா 3 இது கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. அப்போ நான் இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டெர்சரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட காமன் நேம் என்னது அப்படின்னா டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால். ஓகேவா, அவ்வளோதான், இதான் இதோட காமன் நேம். இப்போ ஐயூபேக் நேம் நீங்களே ட்ரை பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் செயினை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் மறுபடியும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இப்படி லாங்கஸ்ட் செயின் எடுத்துருந்தீங்கன்னா தப்பு. ஏன்னா இப்படி எடுத்தீங்கன்னா லாங்கஸ்ட் செயின்ல மொத்தமே 2 கார்பன் தான் வரும். ஆனா நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துருக்கலாம். அதாவது இப்படி எடுத்துருக்கலாம், இந்த 3 கார்பனையும் எடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த செயின்ல எதை டைரக்டா அட்டாச் ஆயிருக்குன்னா என் OH டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது பாசிபிள். அப்போ நம்பரிங் இப்படி பண்ணுவோம். ஸோ 1 2 3. அப்போ மேலே எடுக்கக்கூடாதா அப்படின்னா நீங்க மேலேயே எடுக்கலாம், உங்க இஷ்டம். எல்லாமே ஒன்று தான், நீங்க எப்படி எடுத்தாலும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ அது உங்க இஷ்டம், எப்படி எடுத்தாலும் ஒரே இது தான் வரும். அப்போ எனக்கு எதெல்லாம் சப்ஸ்டியூவன்ட் ஆகுது அப்படின்னா மெத்தில் இந்த இடத்துல மறுபடியும் சப்ஸ்டியூவன்ட் ஆகுது. ஸோ செகண்ட் பொசிஷன்ல வந்து மீத்தைல் இருக்கிறதுனால 2 மீத்தைல், பேரண்ட்ல வந்து மொத்தம் 3 கார்பன் இருக்கு. அப்போ ப்ரோப்பேன், ஈயை ரிமூவ் பண்ணிருங்க, ப்ரோப்பேன். ரெண்டாவது பொசிஷன்ல OH இருக்கனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2OL அப்படின்னு போடுவேன். ஓகேவா, ஸோ 2 மெத்தில் ப்ரோப்பேன் 2 ஆல், இதுதான் என்னது அப்படின்னா அதோட கரெக்டான நாமன்கிளேச்சர். ஓகே, இதுக்கு அடுத்து நீங்க ஒரு 2 இது நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ இந்த காம்பவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ரெடி ஈத்தேன் 1,2 டையால் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதோட காமன் நேம் என்னது அப்படின்னா எத்திலீன் கிளைகால். ஓகேவா, கிளைகால் மாலிகுல் அப்படின்பாங்க. ஸோ ஃபுல் நேம் வந்து எத்திலீன் கிளைகால். அதே மாதிரி இன்னும் இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ப்ரோப்பேன் 1,2,3 ட்ரையால். இதோட காமன் நேம் என்னது அப்படின்னா கிளிசரால். ஸோ காமன் நேம் அப்படிங்கிறது வந்து பிளேஸ்க்கு பிளேஸ் என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஓகேவா, ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா காமன் நேம் வந்து ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. பொதுவாக நம்ம ரியல் லைஃப்ல அதுக்கு எப்படி சயின்டிஸ்ட் நேம் வச்சிருக்காங்களோ இல்லை லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன பேர் இருக்கோ அதுதான் காமன் நேமா இருக்கும். அதனால காமன் நேம் வந்து நீங்க வந்து மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கிளிசரால்க்குலாம் என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. ஓகேவா, ஏதோ மெடிசினல் பர்பஸா இல்லை பயாலஜி ரிலேட்டடா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து கிளிசரால்னு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ இந்த இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்த நேம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த இதை நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா மெமரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைக்ளோ காம்பவுண்டை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ சைக்ளிக் ஆல்கஹால் ஆர் நேம்டு யூசிங் த ப்ரிஃபிக்ஸ் சைக்ளோ. ஏன்னா இந்த இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ ஒரு 3 மெம்பர் இங்கே இப்படி இருக்க 4 மெம்பர் இது இருக்கு அப்படின்னா இது வந்து பியூட்டேன். ஆனால் அதே இதை நான் எப்படி போட்டேன் அப்படின்னா இது பேர் என்னது அப்படின்னா சைக்ளோ பியூட்டேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த சைக்ளோங்கிற வேர்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அண்ட் கன்சிடரிங் த OH அட்டாச் டு த C1, அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன் நீங்க நம்பர் பண்ற 1ங்கிற இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா OH இருக்கணும். அப்படின்னா தான் இந்த இது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று சைக்ளோ ஹெக்ஸனால் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 2 மெத்தில் சைக்ளோ பென்டனால் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டுறேன்.
ஒவ்வொரு ஷேப்பாக பார்ப்போம். ஓகே, இப்போ என்கிட்ட பென்டேன் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என் பென்டேன் ஓகே, இந்த கலர் வேண்டாம். லைட் கலர் எதுவும் இல்லை போல. ஒயிட்டே இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் கலர் எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நீட்டாக. ஓகே, இப்போ இந்த இதில் நான் என்ன இப்போ இது வந்து என்னது, இதோட நார்மல் நேம் என்னது அப்படின்னா சைக்ளோபென்டேன். இது வந்து சைக்ளோபென்டேன். ஓகேவா? நார்மலாக இது பேர் சைக்ளோபென்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு OH சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ OH எங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அந்த கார்பனுக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரிங் வரும். அப்போ இதுதான் என்னது அப்படின்னா C1. அப்போ என்ன பண்ணிட வேண்டியதான் அப்படின்னா இந்த இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு என்ன போட்டுற வேண்டியதான் அப்படின்னா OL போட்டுற வேண்டியதான். அப்போ சைக்ளோபென்டனால். இப்போ இதே இது நான் இதை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 4 மெம்பர் ரிங் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 4 மெம்பர் ரிங்குக்கு உங்களோட நார்மல் நேம் என்னது? சைக்ளோ பியூட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு OH சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் OH சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பனாக மாறிடும். இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பனாக மாறிடும். அப்போ என்ன பண்ணிட வேண்டியதான் அப்படின்னா இந்த ஈயை ரிமூவ் பண்ணிட்டு OL போட்டுற வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ நான் இன்னொரு காம்பவுண்ட் தரேன். இதை நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியானது. சைக்ளோ ப்ரோப்பேன். ஓகேவா? ப்ரோப்பேன். அப்போ ஈயை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு என்ன போட்டுற வேண்டியதான் அப்படின்னா OL போட்டுற வேண்டியதான். ஸோ சைக்ளோ ப்ரோப்பனால். இதெல்லாம் என்னது அப்படின்னா சிம்பிளானது. நான் இதில் எந்த வித சப்ஸ்டியூவன்ட் எதுவுமே கொடுக்கல. ஓகே, இப்போ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா இதே காம்பவுண்டை நான் மறுபடியும் காப்பி பண்றேன். இல்லை இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். நேமை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன். அது ஈஸி. இப்போ மேலே உள்ள அதே காம்பவுண்டு தான் வச்சிருக்கோம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு சப்ஸ்டியூவன்ட் போட போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூவன்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றிலையும் ரேண்டமான பொசிஷனில் சப்ஸ்டியூவன்ட் போடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் இங்கே ஒரு CH3 போடுறேன். இதுக்கு வந்து இந்த இடத்துல CH2 CH3 போடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் சப்ஸ்டியூவன்ட் போட்டிருக்கேன். இப்போ இதோட நேமை கெஸ் பண்ணுவோமா? ஸோ OHக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி போவோம். ஸோ 1 2 3. அப்போ தேர்ட் பொசிஷனில் மீத்தேல் இருக்கு. அப்போ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா 3 மீத்தைல். ஏன்னா மீத்தைல் அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்டியூவன்ட். ஓகேவா? 3 மீத்தைல் சைக்ளோ. அப்பவே எழுதணும்ல, அதை அப்படியே எழுதிங்க. சைக்ளோ பென்டேன் வரும். ஸோ OL அப்படிங்கிறனால பென்டனால். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட. இப்போ செகண்ட் ஒன்று நீங்கள் இப்போ நம்பரிங் இப்படி பண்ணால் தப்பு. 1 2 3 4ன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா தப்பாயிரும். ஓகேவா? ஏன்னா 4வது பொசிஷனுக்கு போய் உங்களுக்கு எது போய் சேரும் அப்படின்னா மெத்தில் வந்துடும். ஸோ நம்பர் எப்படி பண்ணியிருக்கணும்னா 1 2 இப்படி பண்ணியிருக்கணும். ஸோ இதோட நேம் என்ன வரும் அப்படின்னா 2 மீத்தைல் சைக்ளோ பியூட்டேன். ஈயை ரிமூவ் பண்ணிருங்க. OL. ஓகேவா? இதான் செகண்ட் காம்பவுண்டோட நேமா இருக்கும். இப்போ தேர்ட் காம்பவுண்டோட நேம் நீங்களே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேர்ட் காம்பவுண்ட். இப்போ தேர்ட் காம்பவுண்ட்ல நான் இங்க போட்டிருக்க குரூப் வந்து மெத்தில் கிடையாது. இது என்ன குரூப் அப்படின்னா எத்தில் குரூப். ஸோ நேமிங் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணுவோம். ஸோ செகண்ட் பொசிஷன்ல நம்பர் பண்ணணும். அப்போ 2 ஈத்தைல் சைக்ளோ ப்ரோப்பைல். அப்போ ப்ரோப்பேன். ஈயை ரிமூவ் பண்ணிட்டு OL போட்டுற வேண்டியதான். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் புக்லேயும் நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் புக்கில் இந்த காம்பவுண்டை என் ஹெல்ப் இல்லாமே உங்களால் சால்வ் பண்ண முடியும். நேமை வந்து கையை வச்சு மறைச்சிக்கோங்க. நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க ஈஸியாக. ஸோ இருக்கு சைக்ளோ பென்டேன். ஓகேவா? அப்போ இது சைக்ளோ பென்டேன். OH வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்போ இது செகண்ட் பொசிஷன். அப்போ 2 மீத்தைல் சைக்ளோ பென்டேன். ஈயை ரிமூவ் பண்ணிட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா OL போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா ஃபீனால்ஸை பற்றி பார்ப்போம். ஃபீனால். The simplest hydroxy derivative of benzene is phenol. It is common name and also accepted IUPAC name. Phenol அப்படிங்கிற நேம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் காமன் நேம் தான். ஆனால் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்க போய் கடைசி IUPAC என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஃபீனால் அப்படிங்கிறதே ஒரு IUPAC நேமாவே அனௌன்ஸ் பண்ணிருச்சு. ஓகேவா? As structure of phenol involve a benzene ring in its substituted compound. The term ஆர்த்தோ மெட்டா பேரா வந்து நம்ம போனதுலேயே ஹாலோ அல்கேன் ஹாலோ அரேன்லேயே நம்ம படித்தோம். எது ஆர்த்தோ எது மெட்டா எது பேரா அப்படின்ட்டு. இப்போ கீழே வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பென்சின் ரிங் இருக்குது. இந்த பென்சின் ரிங்கில் டைரெக்டாக என்ன அட்டாச் ஆயிருக்குன்னா OH அட்டாச் ஆயிருக்கு. அதான் சொன்னாங்க சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஃபீனால். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
காமன் நேமும் ஃபீனால் தான், ஐயூபேக் நேமும் ஃபீனால் தான். ஏன்னா ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஹெச்சுக்கு இந்த 2 பொசிஷனும் ஆர்த்தோ, இந்த 2 பொசிஷனும் மெட்டா, இதுதான் என்னது அப்படின்னா பேரா. அப்போ ஆர்த்தோ பொசிஷன்ல உங்களுக்கு என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா CH3 அட்டாச் ஆயிருக்கு. அதனாலதான் இது பேர் என்னன்னா ஆர்த்தோ. இந்த காம்பவுண்டோட காமன் நேம் வந்து கிரசால். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு பென்சீன் ரிங்ல OHும் CH3யும் இருந்தால் அது பேர் வந்து கிரசால். ஸோ இது ரெண்டும் ஒருதுக்கு ஒரு இது ஆர்த்தோவா இருக்கு. இப்போ இது கன்சிடர் பண்ணும்போது OH ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஆர்த்தோ கிரசால். அதே இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை OH நான் மெயினாக எடுத்துக்கிட்டேன்னா இது ரெண்டும் ஆர்த்தோ, இது ரெண்டும் மெட்டா. அப்போ இது மெட்டா பொசிஷன்ல சப்ஸ்டியூட் ஆனதுனால இதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா மெட்டா கிரசால் அப்படின்பேன். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் ஆர்த்தோ, இது ரெண்டும் மெட்டா, இது பேரா. ஓகேவா? நீங்கள் எப்படினாலும் எடுக்கலாம். OH நீங்கள் ஃபிக்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஆர்த்தோவாக இருந்திருக்கும், இது ரெண்டும் மெட்டாவாக இருந்திருக்கும், இது பேராவாக இருந்திருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இதுக்கு இது பேரா தான். ஓகேவா? அப்போ இது என்னது அப்படின்னா பேரா கிரசால். ஸோ இதை வரைஞ்சு காட்டுறேன் நான். ஏன்னா நம்ம புக்கில் பார்க்குறதோட வரைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். இன்னொன்று, என்னோட வீடியோ நீங்கள் பார்க்கும்போது முடிஞ்ச அளவு ரஃப் நோட் ஏதாவது ஒரு நோட் வச்சு நீங்களும் என் கூடயே சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா கெமிஸ்ட்ரி எவ்வளோக்குள்ளே நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு மைண்டில் நல்லா பதியும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பென்சின் ரிங்கை வரைஞ்சிக்கிட்டுறேன். பென்சின் ரிங் நீட்டாக வரைகிறதே பெரும்பாடு. ஓகே, இப்போ நான் பென்சின் ரிங்கை வரைஞ்சாச்சு. இதை காப்பி பண்ணிடுவோம். காப்பி. மொத்தம் நமக்கு எத்தனை தேவை? 3 தேவை. ஓகே, ஸோ நான் அதனால 3 இதை வச்சிடுறேன். டெக்னாலஜி எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. சரி, இப்போ நான் 3 இது வரைஞ்சிட்டேன். இப்போ சாதாரணமாக ஒரு பென்சீன் ரிங்கில் வந்து ஒரு OH இருந்துச்சு அப்படின்னா நான் இது என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஃபீனால் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ நான் எல்லாத்துலேயுமே OH வந்து ஃபிக்ஸாகவே இதுலேயே வச்சுக்கிடுறேன். ஓகேவா? ஸோ OH வச்சிடறேன். அப்போ ஒரு லிட்ரலாக ஒரு ஃபீனாலில் மெத்தில் சப்ஸ்டியூட் ஆயிருந்துச்சா அப்படின்னா ஒரு பென்சீன் ரிங்கில் OHும் CH3 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கிரசால். அவ்வளோதான். ஸோ மொதல் இதில் வந்து நான் ஆர்த்தோ சப்ஸ்டியூட்டடாக பண்ணுறேன். ரெண்டாவது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெட்டா சப்ஸ்டியூட்டட். இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா பேரா சப்ஸ்டியூட்டட். அப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா கிரசால் தான். ஸோ காமன் நேம் நான் பொதுவாக மேலே எழுதிடுறேன், கிரசால். இது எல்லாமே கிரசால் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏன்னா இந்த 2 பொசிஷனும் ஆர்த்தோ. ஏன்னா நான் OHை வந்து ஃபிக்ஸாக வச்சேன் அப்படின்னா இது ரெண்டும் ஆர்த்தோ, இது ரெண்டும் மெட்டா, இது வந்து என்னது அப்படின்னா பேரா. ஓகேவா? ஸோ இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ஆர்த்தோ கிரசால். ஆர்த்தோ கிரசால். கிரசால் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் எழுதுறேன்னு நினைக்கிறேன். ஆர்த்தோ கிரசால். ரெண்டாவது ஒன்று வந்து மெட்டா கிரசால். மூணாவது ஒன்று வந்து பேரா கிரசால். ஏன்னா இது பேரா பொசிஷனில் இருக்கு. ஸோ பேரா கிரசால். இப்போ கவனிச்சுக்கோங்க, இதோட ஐயூபேக்குங்கிற மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். இப்போ நம்பரிங் கொடுக்கும்போது நிறைய பேர் CH3ல இருந்து நம்பரிங் கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா ஃபீனால் தான் ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டன்டான காம்பவுண்டு. அப்போ உங்கள் பேரண்ட்டை நான் ஃபீனாலாக தான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். இப்போ உங்கள் ஃபீனாலா பேரண்ட் எடுத்திருக்காங்களா? ஆமாம், ஃபீனால தான் பேரண்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஃபீனால பேரண்ட்டாக எடுத்தேன் அப்படின்னா இதோட கோரே எங்கே தான் இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. அப்போ அதை தான் நான் மெயினாக வைக்கணும். அப்போ 1, 2 இப்படி தான் வரும். அப்போ செகண்ட் பொசிஷனில் தான் மீத்தேல் வரும். நீங்கள் இங்கேருந்து நம்பர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1, 2ன்னு போட்டிங்கன்னா OHக்கு ரெண்டாவது பொசிஷன் பேர் அப்படி போட்டுறக்கூடாது. ஓகே, அப்போ 1, 2. அப்போ ரெண்டாவது பொசிஷனில் மீத்தேல் இருக்கிறனால நான் இது என்ன இது இப்போ நான் எழுதுறது வந்து ஐயூபேக். ஓகேவா? முதல் எழுதுனது வந்து காமன், இப்போ எழுதுறது ஐயூபேக். அப்போ இது எப்படி வந்துடும் அப்படின்னா 2 மீத்தைல் ஃபீனால தான் பேரண்ட் எடுத்தேன். ஸோ அப்படியே எழுதிட வேண்டியதான் ஃபீனால். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல் எழுதுறது வந்து சப்ஸ்டிடியூவன்ட்டு, ரெண்டாவது எழுதுறது வந்து எப்போவுமே என்னது அப்படின்னா பேரண்ட். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது இதை பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 மீத்தைல் ஃபீனால். எனக்கே ஒரு நிமிஷம் மறந்து போகுது. ஐபேக் நாமன்கிளேச்சரை பார்த்தாலே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது, எங்கேயாவது தப்பு விட்டுருவோமா அப்படின்னு. ஓகே, இப்போ இங்கே வருவோம். 1, 2, 3, 4. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 4 மீத்தைல். ஒரு நிமிஷம் பயந்து தான்ப்பா எழுத வேண்டியிருக்கு. 4 மீத்தைல் ஃபீனால். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 3 நேம். ஸோ கிரசால தான் நான் இந்த மாதிரி 3 தான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நான் எங்கே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிடுறேன். ஓகே,
இப்போ அடுத்தத பார்த்தீங்க அப்படின்னா 2 OH இருக்கு. இப்போ வந்து பென்சீன்ல என்ன இருக்கு அப்படின்னா டையால் இருக்கு. இப்போ மேல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிரெசால்ங்கிற நேம் காமனா இருந்துச்சு. ஆர்த்தோகிரெசால், மெட்டாகிரெசால், பேராகிரெசால் அப்படின்னு. ஆனா இதுக்கு அப்படி இருக்காது. ஒண்ணு வந்து கேட்டகால், இன்னொன்னு ரிசார்சினால், இன்னொன்னு வந்து குயினால். ஓகேவா? ஸோ 3க்கும் வேற வேற பேரு. அதுக்கப்புறம் பென்சீன், டையால், டையால், டையால். சரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இதை எரேஸ் பண்ணிடுவோம். அழகா வரைஞ்சதெல்லாம் எரேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. இதை ஃபுல்லா எரேஸ் பண்ணியாச்சு. ஒரு இது கூட மிச்சம் இல்லை. எல்லாம் எரேஸ் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நான் பென்சீன் ரிங்கை வந்து நான் காப்பி பண்ணதெல்லாம் பேஸ்ட் பண்றேன். ஓகே. இங்க ஒன்று பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டையால் 2 OH போடணும் பென்சீன் ரிங்ல. இப்போ நான் ஒவ்வொரு பென்சீன் ரிங்லையும் 2 OH போடுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் எல்லாத்துலேயும் ஒரு OH போட்டுடுறேன். OH 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 ஓகேவா? இது வந்து டையால். இது எல்லாமே பென்சீன் டையால். இப்போ இதுக்கு காமனா இருந்த ஒரே வேர்டு என்னன்னா பென்சீன் டையால். இது பென்சீன்ல எல்லாத்துலயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ஆல்கஹாலை ஆட் பண்ணியிருக்கேன். எந்த பொசிஷன்ல ஆல்கஹால் ஆட் பண்ண அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பென்சீன் டையால். ஓகே. இப்போ இதோட காமன் நேமை பார்த்துக்கோங்க. ஆர்த்தோ பொசிஷன்ல OH இருந்தா இதுக்கு இது அர்த்தம், இதுக்கு இது அர்த்தம். 2 ஆர்த்தோ பொசிஷன்ல OH இருந்துச்சுன்னா அதோட காமன் நேம் என்னது அப்படின்னா கேட்டகால். கேட்டகால் தான் நினைக்கிறேன். ஒரு தடவை பார்த்துக்கிட்டு ஆமா கேட்டகால் தான். கேட்டகால். ஓகே. இதே இது 2 இதுவும் மெட்டால இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட 2 OHம் மெட்டா பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ரிசார்சினால். ஸ்பெல்லிங் கரெக்டான்னு தெரியல. தப்பா எழுதின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ரிசார்சினால் CINOL கரெக்டாக தான் நினைக்கிறேன். அடுத்து இது வந்து என்னது குயினால். இப்போ குயினால் ஆக்சுவலா இதுல நான் ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்க புக்ல வந்து குயினோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. குயினால் பக்கத்திலேயே இதான் குயினால் தான் ஆக்சுவலா அதோட ஒரிஜினல் நேம். குயினினோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா குயினினோன் அப்படிங்கிறது இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா டாட்டோமரைஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கீட்டோ ஃபார்ம். நான் அதை வந்து லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த குயினினோன் ஸ்ட்ரக்சரை ஏன் இங்க வந்து நான் குயினினோன் எழுதாம குயினால் மட்டும் எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுதான் இப்போ நான் இந்த கலரா எழுதியிருக்கிறது வந்து என்னது அப்படின்னா இதோட காமன் நேம். ஓகேவா? இப்போ இதோட ஐயூபேக் நேம் என்னது அப்படின்னா இது எல்லாமே பென்சீனை தான் கோரா வச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஈயை நான் ரிமூவ் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம ரூல்ஸ் படிக்கும் போதே பார்த்தோம். டையாலோ ட்ரையாலோ வரும்போது நான் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா அந்த ஈயை ரிமூவ் பண்ண வேண்டாம். எந்தெந்த பொசிஷன்ல OH இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் செகண்ட் பொசிஷன்லயும் இருக்கு. அப்போ பென்சீன் 1,2 டையால் அப்படின்னு எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டாவது காம்பவுண்டு. இப்போ ரெண்டாவது காம்பவுண்டும் அதே மாதிரி தான் வரும். நம்பரிங் பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர் பண்ணிடாதீங்க. 1, 2, 3, 4, 5ன்னு போட்டுறாதீங்க. நம்பர் வந்து பெருசாயிரும். நம்பர் வந்து முடிஞ்ச அளவு சின்னதா வைக்கணும். ஸோ 1, 2, 3 இதுதான் கரெக்ட். ஓகேவா? அப்போ இதுக்கு நேம் என்ன வரும் அப்படின்னா பென்சீன் 1,3 டையால். ஓகேவா? இது ரெண்டாவது நேம். இப்போ மூணாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் எந்த சைட்ல இருந்து நம்பர் பண்ணாலும் ஒரே நம்பர் தான் வரும். 1ம் 4ம் வரும். அப்போ பென்சீன் 1,4 டையால். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதோட நேம் வந்திருக்கும். சரி. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ இந்த குயினால் எழுதும்போது நான் குயினினோன்ங்கிற பேர் எழுதவே இல்லை. இந்த குயினினோன்ங்கிற பேர் எழுதுறத நான் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணேன். ஏன் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ இந்த காம்பவுண்டை நான் கொஞ்சம் பாண்ட் எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 பாண்டையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். OH இப்படி எழுதுறதுக்கு பதிலா இந்த மாதிரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. OH OH இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த OH வந்து ஸ்லைட்லி அசிடிக். அப்போ இங்க ரெசனன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ரெசனன்ஸ் நடக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த பாண்ட் உள்ள வரும். அப்போ இந்த பாண்ட் இங்க வந்துடும். அப்போ இந்த டபுள் பாண்ட் எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். இந்த H என்னவாயிரும் அப்படின்னா வெளியில H மைனஸ் ஆவோ ஏதோ ஒன்றா வெளியில போயிடும். அப்போ இந்த மாதிரி டாட்டோமரைஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறிடும் அப்படின்னா இந்த மாதிரி மாறும். இப்போ என்னால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரக்சர் மாறிடும். இப்போ இந்த ரெசனன்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ நீட்டாக வரைஞ்சிருக்கேன்.
இங்கே ஆக்சிஜன் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து ஆல்கஹால் ஃபார்ம். ஆல்கஹால் ஃபார்ம் ஆல்கஹாலோட ஃபார்ம் வந்து ஓஹெச்னு முடியும். அது இல்லை சாரி ஓஎல்னு முடியும். ஓஎல் நம்மளே குழப்பி விடுது. ஓஎல்னு முடிஞ்சிருக்கும், அதனால தான் இங்கே வந்து ஓஎல்னு முடியுது. ஆனால் இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து கீட்டோ ஃபார்ம். கீட்டோ ஃபார்ம் அதனால தான் இதோட ஃபார்ம் என்னன்னா குயினினோன் அப்படின்னு முடியும். இந்த நேமை நீங்கள் நல்லா கவனிங்க, ஓஎன்இன்னு முடியும், ஹைட்ரோ குயினினோன். ஓகேவா? ஸோ இதோட நேமு இதை குயினினோன்னு மோஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஃபுல் நேம் வந்து ஹைட்ரோ குயினினோன். ஓகேவா? ஹைட்ரோ குயினினோன். ஸோ இந்த லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஓஎன்இன்னு முடிஞ்சிருக்கும். இந்த ஓஎன்இன்னு முடிஞ்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து கீட்டோ ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல குயினால்னு மட்டும்தான் எழுதுனேன், குயினினோன்னு எழுதலை. ரீசன் என்ன அப்படின்னா குயினால் வந்து ஆல்கஹால் ஃபார்மு, குயினினோன் வந்து கீட்டோ ஃபார்மோடது. ஏன்னா இது ரெண்டும் டாட்டோமரைசேஷனில் இருக்கிறனால நீங்கள் பொதுவாக ரெண்டுமே அந்த இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால நீங்கள் எதை சொன்னாலும் என்ன எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டுக்கும் ஏன் இப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈத்தர் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? லைட்டாக குழப்பினீங்க அப்படின்னா எரர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். Common name of ether are derived from the name of alkyl or aryl group within a separate word in alphabetical order. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஈத்தர்ல ரொம்பவே முக்கியம். அண்ட் ஆடிங் த வேர்ட் ஈத்தர் அட் தி எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CH3O C2H5. அப்போ ஓக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தில், இந்த சைடு இருக்கிறது வந்து எத்தில். ஓகேவா? ஸோ எம் ஃபர்ஸ்ட் வருமா இ ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு ஆல்பபெட்ல பார்த்தோம் அப்படின்னா இ தான் ஃபர்ஸ்ட் வரும். ABCD இ வந்ததுக்கு அப்புறம் தான் எம் வரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிடணும்னா எத்தில் எழுதணும், ஏன்னா எத்தில் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் எதை எழுதுவீங்க அப்படின்னா மெத்தில் எழுதிடுவீங்க. கடைசியில் என்ன வேர்டை வச்சு எண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈத்தர் அப்படிங்கிற வேர்டை வச்சு எண்ட் பண்ணணும். எப்படின்னா நம்ம ஆல்கஹாலில் வந்து ஆல்கஹால் அப்படிங்கிற மாதிரி முடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே என்ன வேர்டை வச்சு எண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஈத்தர் அப்படிங்கிறத வச்சு எண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஐயூபேக் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். காமன் நேமை முடிச்சுட்டு நம்ம ஐயூபேக் போவோம், எனக்கு கொஞ்சம் குழப்பம். ஓகேவா? ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா CH3O CH3. ஸோ ரெண்டுமே ரெண்டுமே மெத்தில் அப்படிங்கிறனால இதை நான் என்னென்னு எழுதுவேன் அப்படின்னா டைமெத்தில் ஈத்தர் அப்படின்னு எழுதுவேன். இப்போ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இஃப் போத் த ஆல்கைல் குரூப் ஆர் தி சேம், the prefix di is added before the alkyl group. For example, இப்போ C2H5 OC2H5, இப்போ இதுவும் எத்தில், அப்போ இது என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா டை எத்தில் ஈத்தர் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐயூபேக்கோட ரூலையும் பார்த்துருவோம். அக்கார்டிங் டு த ஐயூபேக் சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர், ஈத்தர் ஆர் ரிகார்டட் as a hydrocarbon derivative in which a hydrogen atom is replaced by an ORR OAR குரூப், அதாவது ஆல்காக்சி இல்லை அரைலாக்சி குரூப்பால ரீப்ளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற ஆர் அண்ட் ஏஆர் ரெப்ரசென்ட் த ஆல்கைல் அண்ட் அரைல் குரூப். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ CH3 CH2 CH3 இது வந்து என்னது அப்படின்னா ப்ரொப்பேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரொப்பேன்ல ஒரு இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா OCH3 ஆட் பண்ணேன் அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த லாங்கஸ்ட் செயின் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா பேரண்டா எடுத்துக்கணும். இதை நான் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா சப்ஸ்டியூவன்டா எடுத்துக்கணும். அப்போ இது என்னது அப்படின்னா லிட்டரலா OR. இது என்னவா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா பென்சின் ரிங்காகவும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் பென்சின் ரிங் எடுத்தேன் அப்படின்னா இந்த சைடு என்னவா இருக்கும் அப்படின்னா நம்பர் வந்து கூடி இருக்கும். ஏன்னா பென்சின் ரிங்ல 6 கார்பன் இருக்கும்போது அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் போயிடும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை தான் இந்த பேரால சொல்றாங்க. இப்போ நம்ம ஐயூபேக் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். இது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இதை பார்ப்போம். CH3OCH3 இந்த இதை பார்ப்போம். CH3OCH3 அடுத்து C2H5 இருக்கா, இந்த ரெண்டையுமே நான் வரைய ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா CH3 பாண்ட் OCH3 பாண்ட் OCH3. நான் ஈத்தர் காம்பவுண்ட் வரைகிறேன். ஓகேவா? இப்போ இதோட காமன் நேம் ரொம்பவே ஈஸி. ஏன்னா இந்த சைடு ஓக்கு இந்த சைடு என்ன இருக்கு அப்படின்னா எத்தில் இருக்கு, இந்த சைடும் எத்தில் இருக்கு. ஸோ ரெண்டுமே எத்தில் அப்படிங்கிறனால காமன் நேம் சிம்பிளாவே நான் என்ன எழுதிடலாம் அப்படின்னா
சாரி மெத்தில், எத்தில்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. டைமெத்தில் ஈத்தர். ஓகேவா? டைமெத்தில் ஈத்தர். சிம்பிளா முடிஞ்சிடும். இப்போ இதே இதை நான் இன்னொரு காம்பவுண்டும் எழுதுறேன். C2H5. C2H5 நான் எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னா CH3CH2O இன்னொரு சைடு C2H5 எழுதுறேன். நல்லா கவனிங்க, இது ரெண்டும் பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இது CH3CH2 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இது வந்து இதாக எழுதியிருக்கேன், கம்ப்ரஸ் பண்ண மாதிரி எழுதியிருக்கேன். C2H5 எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இதையும் நான் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா டை எத்தில் ஈத்தர் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ ரெண்டாவது ஐயூபேக் வருவோம். இப்போ ஐயூபேக்கை பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட் செயினை தான் நான் என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா பேரண்ட்னு எடுத்துக்கணும். ஓகேவா? மீதி அந்த ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிற மீதி எல்லாத்தையும் நான் என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா சப்ஸ்டியூவெண்ட் எடுத்துக்கணும். அப்போ இதுல ரெண்டுமே ஈக்குவல் லென்த் செயின் அப்படிங்கிறனால எதை வேணாலும் நீங்க பேரண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இதை நான் பேரண்ட் எடுத்துக்கிடுறேன். ஓகே, ஸோ நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நான் இதை வந்து என்னவா எடுக்கிறேன் அப்படின்னா பேரண்டா எடுத்துக்கிடுறேன். இதை வந்து என்னென்னு எடுக்கிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூவெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? அப்போ பேரண்ட் வந்து எப்பவுமே பின்னாடி தான் எழுதணும். அப்போ சப்ஸ்டியூவெண்ட் தான் முன்னாடி வரும். அப்போ இதை நான் என்னென்னு எழுதுவேன் அப்படின்னா மீத்தாக்சி, ஏன்னா இது மீத்தைல், அதனால மீத்தைல், இது ஆக்சிஜன் இல்ல ஆக்சி. இப்போ இது ரெண்டையும் நான் சேர்க்கும் போது அந்த வேர்டு எப்படி மாறுது அப்படின்னா இந்த சைட்ல இருந்து நான் பார்க்கணும். இந்த சைட்ல இருந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த நேம் கிட்டத்தட்ட எப்படி மாறிடும் அப்படின்னா மீத்தாக்சி அப்படின்னு மாறிடும். ஓகேவா? அப்போ மீத்தாக்சி பேரண்ட் வந்து மீத்தேன்ல இருந்து வந்திருக்கு. அதனால நான் என்னென்ன எழுதிடுவேன் அப்படின்னா மீத்தாக்சி மீத்தேன். அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா ஐயூபேக் நேம். இப்போ இதே இந்த சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எது பேரண்ட் அப்படின்னா ரெண்டுமே ஒரே லென்த் கார்பன் செயின் அப்படிங்கறதுனால நான் இதை பேரண்டா எடுத்துக்கிடுவேன். எதை சப்ஸ்டியூவெண்டா எடுப்பேன் அப்படின்னா இந்த ஆக்சிஜன்ல இருந்து இதை ஃபுல்லா என்னவா எடுத்துடுறேன் அப்படின்னா சப்ஸ்டியூவெண்ட். இப்போ இது வந்து எத்தில், இது எத்தில், இது ஆக்சி. அப்போ இது ரெண்டையும் சேர்க்கும் போது உங்களுக்கு ரைமிங் என்ன நேம் வந்திருக்கும்? ஈத்தாக்சி. ஈத்தாக்சி ஈத்தேன். ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா இதோட ஐயூபேக் நேம். ரைமிங் எல்லாம் பார்த்து போட்டா சரி வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற வழி இல்லை. கெமிஸ்ட்ரியில பாதி நேம் ரைமிங் டைமிங் வச்சுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ செக் பண்ணிடுவோம் எதுக்கும். ஓகே, நம்ம போட்டது கரெக்டாக தான் இருக்கு. ரைமிங்கும் கரெக்டா இருக்கு, டைமிங்கும் கரெக்டா இருக்கு. மெத்தில், ஓகே, மெத்தில் ஆக்சின் போட்டிருக்கோமோ, நம்ம என்ன போட்டோம்? ஈத்தாக்சி ஈத்தேன் கரெக்டா போட்டோம். மீத்தாக்சி மீத்தேன் கரெக்டா போட்டோமா? மீத்தாக்சி மீத்தேன் கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் பயமாயிருச்சு. மீத்தாக்சி மீத்தேன், ஈத்தாக்சி ஈத்தேன். ஓகே, நம்ம கரெக்டா தான் போட்டிருக்கோம். ஓகே, இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. அதாவது ஓக் இந்த சைடும் பாத்தீங்க அப்படின்னா அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. இப்போ இது எடுத்துக்கோங்க. CH3 அப்படிங்கிறது மெத்தில், இந்த 3 கார்பன் சிஸ்டம் வந்து ப்ரோபைல். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே அன்சிமெட்ரிக்கலா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நேம் வந்து மாறும். மறுபடியும் ஆல்பபெட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த காம்பவுண்டை நான் வரைகிறேன் ஃபர்ஸ்ட். ஒரு சைடு CH3 இருந்துச்சு, CH3O, CH2, CH2, CH3 இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சைட்ல இருக்கிறது மெத்தில். ஓகேவா? இந்த சைட்ல இருக்கிறது மெத்தில், இந்த சைட்ல இருக்கிறது ப்ரோபைல். ஆனா ஆல்பபெட் படி பார்த்தோம் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் வரும் நீங்களே சொல்லுங்க. இதுவா இதுவா? ஓகேவா? எம் தான் ஃபர்ஸ்ட் வரும். நான் ஆல்பபெட் போட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு, டக்குன்னு மனசுல வர மாட்டேங்குது. எம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? அப்போ இதோட காமன் நேம் எப்படி எழுதணும் அப்படின்னா காமன் நேம் எப்படி வரும் அப்படின்னா மெத்தில் ப்ரோபைல் ஈத்தர். ஓகேவா? இப்போ இதுல வந்து உங்க புக்ல வந்து என் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த என் யூஸ் பண்ணலனாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த இடத்துல. ஓகேவா? மெத்தில் என் ப்ரோபைல் ஈத்தர்னு போட்டிருப்பாங்க. இதுல மெத்தில் ப்ரோபைல் ஈத்தர்னே நம்ம போட்டுடலாம். புக் எதுக்கும் செக் பண்ணிடுவோம். ஸோ புக்ல என்ன போட்டிருக்காங்கன்னா மெத்தில் என் ப்ரோபைல் ஈத்தர்னு போட்டிருக்காங்க. நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா மெத்தில் ப்ரோபைல் ஈத்தர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? இப்போ ஐயூபேக் வருவோம். ஐயூபேக்ல தான் நீங்க ரூல் இப்போ படிக்கணும். இப்போ ஐயூபேக் ரூலை பார்க்கும்போது ஒரு இடத்த நல்லா நோட் பண்ணுங்க. இந்த கார்பன்ல வந்து ஒன்று தான் இருக்கு, ஒரு கார்பன் சிஸ்டம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா 3 கார்பன் இருக்கு. அப்போ லாங்கஸ்ட் கார்பனை தான் என்னவா எடுக்க முடியும் அப்படின்னா லாங்கஸ்ட் செயினை தான் என்னவா எடுக்கணும்னா பேரண்டா எடுக்கணும். அப்போ இந்த ரெண்டு இதுல எது பேரண்டா மாறிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இது என்னவா மாறிடும் அப்படின்னா பேரண்டா மாறிடும்.
அப்போ எது சப்ஸ்டியூவெண்ட்டாக மாறிடும் அப்படின்னா இது ஃபுல்லாக என்னவா மாறிடும் அப்படின்னா சப்ஸ்டியூவெண்ட்டாக மாறிடும். ஓகேவா? அப்போது இதோட நேமிங் எப்படி மாறிடும் அப்படின்னா மீத்தாக்சி, நீங்கள் ஒன்னு போட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா 1 மீத்தாக்சின்னு போடலாம். ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கார்பனில் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்பரிங் பண்ணுனா 1 2 3, அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆனதுனால 1 மீத்தாக்சி அப்படின்னு வரும். ஓகேவா? மீத்தாக்சி பேரண்ட் வந்து இங்கே என்னது அப்படின்னா ப்ரோப்பேன். ஓகேவா? அப்போ 1 மீத்தாக்சி ப்ரோப்பேன், இதுதான் என்னது அப்படின்னா இதோட ஐயூபேக் நேம். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். 1 மீத்தாக்சி ப்ரோப்பேன் கரெக்டாக எழுதியிருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சம் தர்றேன், நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஓகேவா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணலன்னா சரி வராது. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ சிம்பிளான காம்பவுண்டு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை கவனிங்க. இந்த சைடும் சேம் கிடையாது. இந்த சைடு இருக்கிறது வந்து ஈத்தைல், இந்த சைடு இருக்கிறது மெத்தில். ஓகேவா? எத்திலும் மெத்திலும் இருக்கு. இப்போ இந்த ரெண்டுல ஆல்பபெட்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? இ ஃபர்ஸ்ட் வருமா இல்ல எம் ஃபர்ஸ்ட் வருமா? இ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ ஆல்பபெட்ல இ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ காமன் நேம் என்ன வரும் அப்படின்னா எத்தில் மெத்தில் ஈத்தர். ஓகேவா? எத்தில் மெத்தில் ஈத்தர், இதுதான் என்னது அப்படின்னா இதோட காமன் நேம். இப்போ ஐயூபேக் வருவோம். இப்போ ஐயூபேக்கை பார்த்தோம் அப்படின்னா ஐயூபேக்கை பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட் செயின் என்னது அப்படின்னா இதுதான் லாங்கஸ்ட் செயின். ஓகேவா? இந்த இடத்துல லாங்கஸ்ட் செயின் அப்போ என்னவா மாறிடும் அப்படின்னா பேரண்டா மாறிடும். எது சப்ஸ்டியூவெண்டா மாறிடும் அப்படின்னா ஒரு கார்பன் செயினோட இருக்கிறது இது என்னவா மாறிடும் அப்படின்னா சப்ஸ்டியூவெண்டா மாறிடும். அப்போ சப்ஸ்டியூவெண்ட்டுக்கு பேர் இங்க என்னது? மீத்தாக்சி. அப்போ மீத்தாக்சி ஈத்தேன், இதுதான் இதோட ஐயூபேக் நேம். ஓகேவா? ஓகே, அடுத்தது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இதுலலாம் என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்க பென்சின் ரிங்கை சேர்த்துருக்காங்க. ஓகேவா? இந்த C6H5 அப்படின்னா பென்சின் ரிங்கை சேர்த்துருக்காங்க. ஸோ பென்சின் ரிங்கை சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஃபெமிலியரான நேம் இல்லை பாப்புலரான நேம் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டுக்கு அனிசோலுங்கிற நேம் தான் காமன் நேம். அதே அனிசோல் தான் இதுக்கு என்னவாவும் அக்செப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஐயூபேக்காவும் அக்செப்ட் பண்ணியிருப்போம். இந்த நேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சில இடத்துல காம்பவுண்ட் இதை கொடுக்குறதுக்கு பதிலாக அனிசோல் ரியாக்ட்ஸ் வித் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வரைய தெரியணும். ஓகேவா? ஸோ ஒன்று பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் அனிசோல் பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பென்சின் ரிங்ல OH இருந்துச்சு அப்படின்னா ஃபீனால். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது பென்சின் ரிங்ல OH இருந்தா ஃபீனால். அந்த OH இருக்கிற ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு CH3 போட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா அனிசோல். ஓகேவா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம். அனிசோல் இதான் இதோட காமன் நேம். ஓகே, அனிசோல். இப்போ இதை மறுபடி நான் வரைகிறேன். ஏன் மறுபடி வரைகிறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம், எனக்கே தெரியல. சரி, இது OCH3 இந்த மாதிரி இருக்கும். OCH3 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட் போட்டு வரைஞ்சேன், ஜஸ்ட் இது எப்படி வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஓவை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது ஒரு ஈத்தர் காம்பவுண்ட் தான். ஆக்சிஜனுக்கு இந்த சைடும் கார்பன் இருக்கு, இந்த சைடும் கார்பன் இருக்கு. அப்போ இது கண்டிப்பா ஈத்தர் ஃபேமிலியில சேர்ந்தது தான். ஆனா இந்த இடத்துல C6H5 இருக்கு, இந்த இடத்துல CH3 இருக்கு. அப்போ இந்த இந்த பென்சின் ரிங்க் பாத்தீங்களா? இந்த பென்சின் ரிங்க்கு ஆக்சுவலா காமன் நேம் என்னது அப்படின்னா ஃபினைல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஃபினைல். ஓகேவா? இங்க என்ன இருக்கு அப்படின்னா மீத்தைல் இருக்கு. ஆல்பபெட்ல M ஃபர்ஸ்ட் வருமா P ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா காமன் நேம் பார்க்கும்போது M தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ காமன் நேம் என்னது அப்படின்னா மீத்தைல் ஃபினைல் ஈத்தர். ஓகேவா? இந்த மாதிரி வந்துடும். மெத்தில் ஃபினைல் ஈத்தர் இல்லை மீத்தைல் ஃபினைல் ஈத்தர். ஓகேவா? இப்போ ஐயூபேக் நேம் எழுதணும். ஐயூபேக்ல தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐயூபேக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அனிசோல்னே எழுதலாம். அனிசோல் நேம் அக்செப்டட். ஸோ அனிசோல்னே எழுதலாம். இன்னொரு ரூலை படி வச்சோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டுல எது பேரண்ட்? இப்போ அதுதான் கேள்வி. எதை பேரண்டா எடுப்பீங்க? இந்த இதுல ஒரு கார்பன் தான் இருக்கு, இந்த இதுல பாத்தீங்கன்னா 6 கார்பன் இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் இதுதான் உங்களுக்கு பேரண்ட் அக்செப்ட் ஆகும். ஓகேவா? அப்ப இந்த CH3 என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு சப்ஸ்டியூவெண்டா மாறிடும். அப்ப இது ஃபுல்லும் என்னது அப்படின்னா சப்ஸ்டியூவெண்ட். ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்டியூவெண்ட் நான் ஃபர்ஸ்ட் எழுதுனேன் அப்படின்னா மீத்தாக்சி. இப்போ பென்சீனை வந்து ஃபினைல் எழுதக்கூடாது. ஃபினைல் அப்படிங்கிறது காமன் நேம். அப்ப இந்த இடத்துல இது பேரண்ட் என்னது அப்படின்னா ஒரு பென்சீன். ஓகேவா? அப்ப இதை நான் என்னவா மாறிடும் அப்படின்னா மீத்தாக்சி
பென்சீன் இப்படி மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இதோட ஐயூபேக் நேம். ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஈத்தர் படிக்கும்போது காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து இது இப்போ CH3 ரிமூவ் பண்ணிட்டு இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த காம்பவுண்டு C2H5 இருக்கும். இதோட காம்பவுண்ட் நேம் என்னது அப்படின்னா ஃபெனிட்டோல். ஓகேவா? ஃபெனிட்டோல். இதே இதை நான் மறுபடியும் கொஞ்சம் மாத்துறேன். இப்போ இந்த CH3க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் மாற்றி CH2 CH3 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா அனிசோலா இருக்காது. அதுக்கப்புறம் இது என்னவா மாறிடும் அப்படின்னா ஃபெனிட்டோலா மாறிடும். ஃபெனிட்டோல். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் தான் இதோட காமன் நேம் ஐயூபேக் நேம் எல்லாத்தையும் கெஸ் பண்ண போறீங்க. ஓகே, நான் இதை ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் CH3 ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன போட போறேன் அப்படின்னா C2H5 போட போறேன். C2H5. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட காமன் நேம் ஐயூபேக் நேம் இது எல்லாத்தையும் கெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, இது வந்து என்ன குரூப் அப்படின்னா எத்தில் குரூப், இது வந்து ஃபினைல் குரூப், இது எதுவுமே மாறி இருக்காது. ஸோ இது எத்தில் குரூப், இது வந்து எத்தில் குரூப். அப்போ இதோட நேம் எப்படி வந்துடும் அப்படின்னா ஆல்பபெட்ல இ தான் ஃபர்ஸ்ட். அப்போ எத்தில் ஃபினைல் ஈத்தர். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா காமன் நேம். ஓகேவா? ஸோ ஐயூபேக் நேம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபெனிட்டோல் அந்த இது அப்படியே எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ செயினை பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து 6 மெம்பர், எதுவும் பண்ண முடியாது. இது 2 மெம்பர். அப்போ இதுதான் என்னவா இருக்கும்னா சப்ஸ்டியூவெண்ட்டாக வரணும். அப்போ சப்ஸ்டியூவெண்ட் எழுதுறேன் அப்படின்னா ஈத்தாக்சி. போன கேஸ்ல மீத்தாக்சின்னு போட்டோம். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஈத்தாக்சி, கீழே உள்ளது வந்து பென்சீன் அப்படியே எழுதிட வேண்டியதான். ஈத்தாக்சி பென்சீன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இதோட ஐயூபேக் நேம். ஸோ செக் பண்ணிடுவோம். ஸோ ஈத்தாக்சி பென்சீன். ஓகேவா? ஸோ காமன் நேம் வந்து ஃபினிட்டோல், எத்தில் ஃபினைல் ஈத்தர் அப்படிங்கிறது இதோட வந்து இது. இப்போ இங்கே பாருங்க, இந்த இதை ஸ்டார் மார்க் போட்டு, ஸ்டார் மார்க் இல்லை, ஜஸ்ட் இது வந்து ரூல் லைட்டாக மாறி இருக்கும். இப்போ ஹெப்டைல். ஓகேவா? என்ன எடுத்திருக்காங்க? இதே தான், இதே காம்பவுண்டு தான். மறுபடியும் நான் லைட்டாக ஆல்டர் பண்ணுறேன். இதே காம்பவுண்டு, ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா C2 இந்த மாதிரி வைக்காம 7 கார்பன், அதாவது இங்கே வந்து கீழே 6 கார்பன் இருக்கா, அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 4 5 6 7. ஆக்சுவலாக இந்த மாதிரி புக்கில் பெருசாக எழுதிட்டு இருக்க முடியாது. இப்போ நடுவில் ஃபுல்லாக CH2ன்னு வந்திருக்கும். CH2 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 CH2ன்னு வருதா? அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 6 CH2 வருது. அதனால தான் இந்த 6 CH2 மொத்தமாக ரிமூவ் பண்ணி எப்படி எழுதிடுவோம் அப்படின்னா ஒரு பிராக்கெட் போட்டு CH2ன்னு போட்டுருவோம். CH2 ஓவரால் 6 டைம்ஸ், மறுபடியும் ஒரு ஹைஃபன் போட்டுட்டு அந்த மிச்சம் இருக்கிற CH3 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடுவாங்க. இதை தான் உங்கள் புக்கில் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுதான் இந்த புக்கில் இந்த போட்டிருக்கிறது. ஓகேவா? இந்த 6 இப்படி தான் வந்திருக்கு. ஸோ விஷுவலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாக இருக்காது. விஷுவலைஸ் பண்ணாமல் நீங்கள் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாதான் மாட்டிக்கிடுவீங்க. ஓகே, இப்போ மேலே உள்ளது என்ன குரூப் அப்படின்னா 7 கார்பன் சிஸ்டம் அப்படிங்கிறனால ஹெக்சைன் ஃபேமிலி, ஆனால் ஹெக்சைல் இல்லை ஹெக்சைன் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஓக்கு இந்த சைடு 7 கார்பன் இருக்கு, இந்த சைடு 6 கார்பன் இருக்கு. அப்போ நான் எதை தான் பேரண்டா எடுக்க முடியும் அப்படின்னா 7 தான் கார்பன் பேரண்டா எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல இது என்னவா மாறிடும் அப்படின்னா சப்ஸ்டியூவெண்டா மாறிடும். அப்போ இது சப்ஸ்டியூவெண்டா மாறிட்டு அப்படின்னா நான் பென்சீனுங்கிற வேர்டை யூஸ் பண்ண முடியாது. எந்த வேர்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபினைல் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ காமன் நேம் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமன் நேம் H ஃபர்ஸ்ட் வருமா P ஃபர்ஸ்ட் வருமா? H தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ காமன் நேம் என்னது அப்படின்னா எக்ஸைல் ஃபினைல் ஈத்தர். ஓகேவா? ஸோ இது வந்து காமன் நேம். ஐயூபேக் நேம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஃபினைலை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஏன்னா இந்த இடத்துல ஃபினைல் வந்து எனக்கு என்னவா மாறிட்டு அப்படின்னா சப்ஸ்டியூவெண்ட்டாக மாறிட்டு ஃபினைல் ஆக்சினா போட்டிருக்காங்க. ஆமாம், ஃபினைல் ஆக்சி தான் வந்திருக்கு. ஃபினைல் ஆக்சி இதெல்லாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை, அதனால தான் எனக்கு இதாகுது. ஃபினைல் ஆக்சி. அதுக்கப்புறம் நமக்கு பேரண்ட் இருந்தது ஹெக்சைன், அதனால ஹெக்சைன். ஓகேவா? ஃபினைல் ஆக்சி ஹெக்சைன். ஸோ இதுதான் என்னோட ஐயூபேக் நேம். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஹெப்டைல் ஃபினைல் ஈத்தர். ஹெப்டைல் ஃபினைல் ஈத்தர் கரெக்டாக போடுமா? ஓகே ஓகே, 7னா சாரி ஹெக்ஸ் வராது. ஹெக்ஸ் அப்படிங்கிறது 6. கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தப்பு விட்டோம் பார்த்தீங்களா?
எக்ஸ்னா 6. அப்ப இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஹெப்டைல் வந்திருக்கும். நல்ல வேலை கவனிச்சேன். ஐ மீன் புக்கை பார்த்து தான் பார்த்தேன், இருந்தாலும் ஹெப்டைல். ஓகேவா, ஹெப்டைல். இது 7 அப்படிங்கும்போது ஹெப்டைல். இந்த இடத்துல என்ன தான் வரும் அப்படின்னா ஹெப்டைன் தான் வரும். ஓகேவா, 6க்கு தான் ஹெக்ஸைல், 7க்கு வந்து ஹெப்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இதே இது மறுபடி வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. இதை வந்து நான் இங்கே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த சைடு வந்து மெத்தில் இருக்கு, இந்த சைடு வந்து ஐசோப்ரோபைல் இருக்கு. ஸோ எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசோப்ரோபைல் இருக்க இந்த ஐயை கன்சிடர் பண்ணவே கூடாது. இந்த 3 எழுத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்க ஆல்பபெட்டை எதையும் தான் கம்பேர் பண்ணணும்னா இந்த பிஐயும் எம்மையும் தான் கம்பேர் பண்ணணும். ஓகேவா, அப்போ எம் தான் முன்னாடி வரும். அதனால தான் எப்படி போட்டிருக்காங்கன்னா மெத்தில் ஐசோப்ரோபைல் ஈத்தர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஓக்கு இந்த சைடு 3 கார்பன் இருக்கு, இந்த சைடு 1 கார்பன் தான் இருக்கு. அப்போ எது சப்ஸ்டியூவெண்டா மாறிடும்னா இது சப்ஸ்டியூவெண்டா மாறிடும். அப்போ மீத்தாக்சி இந்த சைடு வந்து 3 இது இருக்கிறனால என்னன்னு வந்துடும் அப்படின்னா ப்ரோப்பேன் வந்துடும். ஆனா 2வது பொசிஷன்ல இது அட்டாச் ஆயிருக்கு. என்ன நம்பரிங் பண்ண அப்படின்னா 1 2 3. அப்போ 2வது பொசிஷன்ல தான் உங்களுக்கு மீத்தாக்சி சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ஐயூபேக் நாமென்கிளேச்சர்ல என்ன இருக்கு அப்படின்னா 2 மீத்தாக்சி ப்ரோப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இதுவும் நம்ம போட்ட அதே மாதிரி காம்பவுண்ட் தான். இங்க வந்து ஃபினைல் இருக்கு, இங்க வந்து ஐசோபென்டைல் இருக்கு. ஓகேவா, ஸோ ஐசோபென்டைல் அப்படிங்கிறனால ஐயை நீங்க பார்க்கக்கூடாது. இப்போ இதையும் தான் பார்க்குறீங்க. ஓகேவா, ஸோ ஃபினைல் ஐசோபென்டைல் ஈத்தர். அடுத்து இதே தான் இங்கேயும் 3 மெத்தில் பியூட்டோன் இருக்கா, பியூட்டாக்சி 3 மெத்தில், அது கண்டிப்பாக தெரிஞ்சது தான். 3 மெத்தில் பியூட்டாக்சியா, ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு இதை நீங்க நோட் பண்ணணும். இதுல ஒரு ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன், ஏன்னா ஓக்கு இந்த சைடும் பாருங்க. இந்த சைடு எத்தனை இருக்கு, 1 2 3 4 5. ஸோ 5. இந்த சைடு வந்து 6. ஓகேவா, ஸோ 3 மீத்தாக்சி பியூட்டைல். இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 6, இந்த சைடு 6 இருக்கிறனால இது என்னவா மாறிடும் அப்படின்னா பேரண்டா மாறிடும். இது பேரண்டா மாறிடுச்சு அப்படின்னா இதை நான் என்னன்னு போட்டுருவேன் அப்படின்னா பென்சீன் அப்படின்னு எடுத்துக்கிடுவேன். ஓகேவா, இப்போ இந்த சைடு வாங்க. இந்த சைடு நம்பரிங் எங்க இருந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, 3 மெத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பரிங் எங்க இருந்து பண்ணணும் அப்படின்னா இந்த சைட்ல இருந்து பண்ணியிருக்காங்க, 1 2 3. நீங்க ஒருவேளை இந்த சைட்ல இருந்து நம்பரிங் பண்ணீங்க அப்படின்னா தப்பாயிரும். இப்போ 1 2 3 இந்த சைட்ல இருந்து போட்டீங்க அப்படின்னா 2 மெத்தில் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி போட முடியாது. நீங்க எங்க இருந்தா நம்பர் பண்ணணும் அப்படின்னா இந்த சைட்ல இருந்தா நம்பர் பண்ணணும், 1 2 3 4. ஏன் அப்படின்னா உங்க பேரண்ட்டுக்கு இதான் பேரண்ட், சரி ஆமா இதான் பேரண்ட்டுக்கு பக்கத்துல அட்டாச் ஆகின இடத்துல இருந்தா உங்களுக்கு என்ன நம்பர் ஸ்டார்ட் ஆக முடியும் அப்படின்னா பிரான்ச்சுக்கு வந்து நம்பர் ஸ்டார்ட் ஆக முடியும். ஸோ 1 2 3 இந்த சைட்ல இருந்தா வரும். இந்த ரூலை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா உங்க 11th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து அந்த ஸ்டார்டிங் சம் பேசிக் பிரின்சிபிள்னு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் சாப்டர் வரும்போது அதுல வந்து இந்த ரூல் இருக்கும். ஓகேவா, கடைசி அந்த 2 காம்பவுண்ட் இருக்கு. இந்த நான் 2 காம்பவுண்டையுமே நான் தனியா உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ CH2 2 சைடு OCH3 சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஓகே, இது ஃபுல்லா ரைஸ் பண்ணிடுறேன். ஐயூபேக் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும், நானே சொல்லிடுறேன். வேற வழி இல்லை. ஐயூபேக் கொஞ்சம் எல்லாருக்குமே, நீங்க யாரை கேட்டாலுமே எல்லாருக்குமே ஐயூபேக் கொஞ்சம் வெறுப்பான டாபிக் தான். இப்போ OCH3 இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல 2 சைடு OCH3 அட்டாச் ஆயிருக்கு. அதாவது இது எப்படி சொல்ல, 2 டையால் அப்படிங்கிற மாதிரி இது என்னது அப்படின்னா டை ஈத்தர் மாதிரி வந்திருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா டை இதுக்கு காமன் நேம் எதுவுமே கிடையாது, டைரக்டா ஐயூபேக் நேம் தான் போட வேண்டியிருக்கும். ஓகேவா, இப்போ பேரண்ட் என்னவா எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஓவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு 2 கார்பன் சிஸ்டம், இந்த சைடு 1 கார்பன் சிஸ்டம். அதே மாதிரி இந்த ஓவை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த சைடு 1 இந்த சைடு 2. ஸோ ரெண்டுமே எதை தான் உங்களுக்கு பேரண்டா ஃபேவர் பண்ணுது அப்படின்னா இதை தான் பேரண்டா ஃபேவர் பண்ணுது. ஓகே, அப்போ நடுவுல உள்ள இது என்னவா மாறிடும், இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸ், நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு வித்தியாசமான கேஸ். இது என்னவா மாறிடும் அப்படின்னா பேரண்டா மாறிடும். அப்ப எது சப்ஸ்டியூவெண்டா மாறும் அப்படின்னா இந்த மீத்தாக்சியும் இந்த மீத்தாக்சி என்னவா மாறிடும் அப்படின்னா சப்ஸ்டியூவெண்டா மாறிடும். ஓகேவா, இது ரெண்டும் சப்ஸ்டியூவெண்டா மாறிடும். அப்ப நம்பரிங் பண்ண அப்படின்னா 1 2 1 இது 2. அப்ப இதோட நேம் என்னது அப்படின்னா 1 2 டைமீத்தாக்சி ஈத்தேன். ஓகேவா, இப்படிதான் இந்த நேம் வந்திருக்கும்.
ஸோ நீங்கள் செக் பண்ணிடுவோம். 1,2 டைமீதாக்சி ஈத்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த நேம் வந்திருக்கும். இதை நம்ம ஸ்டார்டிங்கில் தடவை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா புக்கில் எதுவும் எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. ஆக்சுவலாக அதுதான் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. புக்கில் எங்கேயுமே எக்ஸ்பிளனேஷனே இல்லை ஒழுங்கா. சரி, இந்த காம்பவுண்ட் பார்ப்போம். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து கொஞ்சம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததை விட இது கொஞ்சம் ஹையர் லெவல், ஐ மீன் லிட்டில் பிட். ஓகே, ஸோ இதோட இதையும் நம்ம பார்த்துருவோம். ஒரு ரிங் இருக்கு, ஓசி. ஓகே, ஓ எத்தில 2 CH3. ஓகே, நான் வரைகிறதுக்கு அதை பார்க்கணும். நானுமே நேம் கரெக்டாக எழுதுவேனான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதா இல்லையான்னு. தப்பாக வந்துச்சு அப்படின்னா உங்க கூட சேர்ந்து நானும் அதை படிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஓ இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து 2 CH3 இருந்துச்சு. கரெக்டா? ஸோ 2 CH3க்கு 2 பாண்டு போட்டுட்டேன். ஓகே, இந்த இடத்துல என்ன இருந்துச்சு? CH3. இந்த இடத்துலயும் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு CH3 இருந்துச்சு. இந்த இடத்துல ஓ CH2 CH3, அதாவது C2H5 இருந்துச்சு. ஓகே, இப்போ எது ஈத்தர் பாண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதான் ஈத்தர் பாண்ட். ஓக்கு இந்த சைடு என்ன இருக்கு அப்படின்னா 2 கார்பன் இருக்கு. இந்த சைடு கண்டிப்பா நிறைய கார்பன் இருக்கு. 6, 7, 8 கார்பன் இருக்கு. அப்போ இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது தான் பேரண்ட், இதுதான் என்னது அப்படின்னா சப்ஸ்டியூவன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூவன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோட சப்ஸ்டியூவன்ட். ஸோ சப்ஸ்டியூவன்ட் பேர் என்னது? ஈத்தாக்சி. ஓகேவா? ஈத்தாக்சி. இப்போ இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். நம்பரிங் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா 1 எங்க போட்டு 2 எங்க போடுவீங்க. நான் இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எனக்கு ஒரு சப்ஸ்டியூவன்ட் இருக்கு, ரெண்டாவது பொசிஷன்ல 2 சப்ஸ்டியூவன்ட் வரும். ஆனா ஒருவேளை நான் நம்பரை இங்க இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னா 1, 2ன்னு வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 2, ரெண்டாவது பொசிஷன்ல 2. அப்போ இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இது 1, 1 சேம், இது கேன்சல் ஆயிரும். இப்போ இதுல 1, இதுல ஒரு இதுல 2 இருக்கு, இதுல ஒரு 1 இருக்கு. அப்ப எதுதான் கரெக்ட் அப்படின்னா இதுதான் கரெக்ட். எனக்கு லோவஸ்ட் நம்பர் தான் வரணும். அப்போ 1, 1, 2ன்னு வந்தாதான் கரெக்ட். மேல உள்ளது என்னது அப்படின்னா தப்பு. ஓகேவா? அப்ப எங்க இருந்து தான் நான் நம்பரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னா மெத்தில் இடத்துல இருந்து தான் நம்பர் பண்ணியிருக்கணும். ஈத்தர்ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா நம்பர் பண்ணியிருக்க கூடாது. இந்த தப்பை நம்ம பண்ணியிருந்தாலும் நம்மளோட நாமன்கிளேச்சர் தப்பா வந்துடும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ என்ன சப்ஸ்டியூவன்ட் இருக்கு? இதுவும் ஒரு சப்ஸ்டியூவன்ட் தான், இதுவும் சப்ஸ்டியூவன்ட் தான் அப்படிங்கறனால மெத்தில் இருக்கு. இப்போ வந்து நேமிங் பார்க்கும்போது இ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? இ தானே ஃபர்ஸ்ட் வரும். ஆமா, இ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஈக்கு அப்புறம் தான் எம் வரும். ஓகேவா? இதை அப்போ நேம் பண்ணி பார்ப்போம். நேம் எப்படி வரும்? 2-ஈத்தாக்சி ஐயூபேக் நாமன்கிளேச்சர் எழுதும் போது ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. அப்பா, 2-ஈத்தாக்சி 1,1 டைமீத்தைல். இப்போ என்னோட பேரண்ட் என்னது அப்படின்னா நான் இதை ஃபுல்லுமே நான் பேரண்டா எடுக்க போறேன். இந்த ரிங்கை ஃபுல்லுமே பேரண்டா எடுக்கிறேன். அப்போ ரிங்கோட நேம் என்னது அப்படின்னா சைக்ளோ எக்ஸைன். அப்போ சைக்ளோ எக்ஸைன். ஓகேவா? ஸோ இதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நேம். 2-ஈத்தாக்சி 1,1 டைமெத்தில் சைக்ளோஹெக்சைன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நேம் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் வருது. 2-ஈத்தாக்சி 1,1 டைஎத்தில் சைக்ளோஹெக்சைன். கேர்லெஸ் மிஸ்டேக். இல்லை, கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லை, டைஎத்திலா? கரெக்ட் தான், டைமெத்தில் தான். அப்பா பயந்துட்டேன், டைமெத்தில் தான். அப்பா, டைமெத்தில் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். டைமெத்தில் சைக்ளோஹெக்சைன். அப்பாடா, கரெக்ட். ஸோ இப்போ நீங்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஐயூபேக் வந்து எப்படி நான் இல்லை நிறைய பேர் இப்படி தான். ஓகேவா? ஐயூபேக் நேம் வந்து ரொம்ப சில பேருக்கு தான் அந்த நுனி நாக்கில் இருக்கும் அப்படின்பாங்கல்ல, அவங்க தான் நல்லா போடுவாங்க. இன்னொன்று நல்லா ப்ராக்டிஸில், எப்போவுமே ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கும் ஐயூபேக் நேம் நல்லா வரும். இல்லை அப்படின்னா இப்போ என்ன மாதிரி அப்பப்போ கெமிஸ்ட்ரி எல்லாம் தொட்டு பார்த்தா இந்த மாதிரி தான் காலு கையெல்லாம் உதறதான் செய்யும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இந்த டேப்லர் காலம் ஃபுல்லுமே பார்த்துட்டோம். அதே மாதிரி கீழே உள்ளதையும் நம்ம ஃபுல்லுமே ரீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதையும் ரீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக நாமன்கிளேச்சர் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். பேப்பர் எடுத்து பென்சில் எடுத்து வரைஞ்சி பாருங்க. ரொம்ப ஸ்டார்டிங்லேயே நீட்டாக வரையணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சில பேருக்கு நீட்டாக வரும், சில பேருக்கு அப்படி இப்படின்னு தான் வரும்.
போக போக அது சரியாயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புக்குக்குள்ளேயே சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுவேன். கீழ இருக்கிற 2 நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? கீழ உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் இருக்கு. ஓகேவா? அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இன்னொன்னு ஐயூபேக் நேம் தான் கேட்டிருக்காங்க. காமன் நேம் கேட்கல. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ OHங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. வேற எதுவும் இல்லை. குளோரின் அப்படிங்கிறது சப்ஸ்டியூண்ட் தான். ஓகேவா? அப்போ நம்பரிங் பண்ண அப்படின்னா 1 2 3 இப்படி நம்பர் பண்ண முடியாது. ஸோ 1 2 3 4ன்னு போடலாம். இல்லைன்னா 1 2 3 4 5. ஸோ 5 மெம்பர் இருக்கிறனால நான் எதை தான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா 5 மெம்பர் ரிங் இதை தான் நான் வந்து பேரண்டா சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேரண்ட்டை மார்க் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோட பேரண்ட். ஓகே, நான் இதை வந்து என் பேரண்டா எடுத்துக்கிடுறேன். இதுதான் என் பேரண்ட். அப்போ நம்பரிங் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4. ஓகேயா? அப்போ வந்து சப்ஸ்டியூவன்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா குளோரோ ஒரு சப்ஸ்டியூவன்ட், குளோரோங்கிறது ஒரு சப்ஸ்டியூவன்ட். வேற என்ன சப்ஸ்டியூவன்ட்லாம் இருக்கு அப்படின்னா மெத்தில் 2 இருக்கு. இப்போ மெத்தில் எங்கெல்லாம் இருக்குன்னா தேர்ட் பொசிஷன்லயும் செகண்ட்லயும் இருக்கு. அது 2,3ல இருக்கு. ஃபோர்த் பொசிஷன்ல குளோரின் இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணணும். ஆல்பபெட்ல சி தான் ஃபர்ஸ்ட் வரும், எம் ஃபர்ஸ்ட் வராது. அப்ப இதெல்லாம் சப்ஸ்டியூவன்ட் எப்படி வரும்னா, அப்ப நேம் எப்படி வரும்னா 4 குளோரோ 2,3 டைமீத்தைல். இதெல்லாம் சப்ஸ்டியூவன்ட்ல வரும். 2,3 டைமீத்தைல். 5 இது இருக்கிறனால என்ன வந்துடும் அப்படின்னா பென்டனால் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஆல்கஹால் இருக்கிறனால பென்டனால். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயே இருக்கிறனால நான் 1 எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதோட ஆன்சரை செக் பண்ணோம் அப்படின்னா 4 குளோரோ 2,3 டைமெத்தில் பென்டேன் 1 நாள். நான் வந்து 1 போடலை, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ பென்டனால். இப்போ ரெண்டாவது ஒன்று பார்ப்போம். ஸோ ரெண்டாவது ஒன்றில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்கு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி. அப்போ இது என்னவா மாறிடும்னா பேரண்டா மாறிடும். இது ஃபுல்லா என்னவா மாறிடும் அப்படின்னா சப்ஸ்டியூவன்டா மாறிடும். அப்போ இதோட நேம் எப்படி வந்துடும் அப்படின்னா இந்த சைட்ல இருந்து நேம் பார்க்கும்போது ஈத்தில் ஆக்சி, அப்போ ஈத்தாக்சி. ஓகேவா? அப்போ ஈத்தாக்சி ப்ரோபேன். ஆனா இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணணும். நான் இதை நம்பர் பண்ணேன் அப்படின்னா ரெண்டாவது பொசிஷன்ல தான் ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதோட நேம் எப்படி வரும் அப்படின்னா 2 ஈத்தாக்சி ப்ரோபேன் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நேம் செக் பண்ணிடுவோம். ஸோ 2 ஈத்தாக்சி ப்ரோபேன். ஓகேவா? ஸோ நான் முதல் ரெண்டையும் நான் முடிச்சிட்டேன். கீழே உள்ள ரெண்டையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டா பண்ணீங்களா இல்ல எதுவும் கஷ்டமா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பெருசா போயிருச்சு. நான் எதிர்பார்த்ததோட பெருசா போயிருச்சு. நானும் சின்னதா முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இல்லை இதில் நான் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஐ மீன் நான் பர்சனலா நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எதுவும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டையுமே ரீட் பண்ண தான் செய்வேன். ஓகேவா? எனிவே, குட் லக், ஹேவ் அ நைஸ் டே.